ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டடி ஹவர்ஸை தாண்டி அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ல ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு டாப் 10 செம்மையான ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸை தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டாப் 10 ஐடியாஸ்ல தேர்ட் அண்ட் 10th ஐடியா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபேவரட்டான ஐடியா அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மள டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம்லயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்மே போட்டுட்டு இருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்மால் பிசினஸ் ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் தான். இன்னும் சொல்ல போனா என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். fiverr.comல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன்ஸ்க்குலாம் வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணி நிறைய குட்டி குட்டி ஒர்க்ஸ் நான் பண்ணியிருந்தேன். அது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்குது, நீங்கள் வந்து நல்லா கிராஃபிக் டிசைனிங் பண்ணுவீங்க, இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க, இல்லை கண்டென்ட் ரைட் பண்ணுவீங்க, இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுப்பீங்க, இல்லைனா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க, தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ், மலையாளம், ஹிந்தி, இந்த மாதிரி பல லாங்குவேஜஸ் வந்து உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வந்து பண்ணலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃபைவர், அப்வொர்க்னு. ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் சூட் ஆகுதோ அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டிவான பர்சன், உங்களுக்கு வந்து கேண்டில்ஸு, இமிடேஷன் ஜுவல்லரி, எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்மால் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸாக உங்களால் இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் கூட பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை ஃபேஸ்புக் பேஜோ வச்சே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி பெரிய லெவலில் அந்த பிஸ்னஸ் வந்து கொண்டு போக முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இந்த ஒரு விஷயம் உங்களால் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட முடியும். ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு சோஷியல் மீடியா மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் கன்வர்ஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி கொடுத்தீங்கனாலே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக, ஒரு பாசிவ் இன்கமாகவே வந்து பண்ண முடியும். நார்மலான சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸை பார்த்தே வந்து இந்த ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிட முடியும். ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த போஸ்ட் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷெட்யூல் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிக்காக தேவைப்படும். இது ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்களால ஈஸியாகவே பண்ணிட முடியும். ஸோ இதை பண்ணும்போது அவங்க பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர்ஸ் இல்லை டியூட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து ஒரு படிப்பில் நல்லா ஷூட்டான ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு, உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கலாம். இது வந்து அந்த டைமில் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து டியூஷன் எடுப்பாங்க. பட் இப்போ வந்து டெக்னாலஜி நிறையவே வந்துருச்சு. நீங்கள் வந்து ஜூம் கிளாஸ்லையோ இல்லைனா வந்து கூகுள் மீட்லேயே வந்து உங்களுடைய டியூஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த டியூட்டரிங் பண்ணுறது மூலியமாக இந்த ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களால் பாசிவ் இன்கமாக ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இது வந்து நம்ம தேர்டு பார்த்து அந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டோட கண்டினியூஷன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குலாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், கூகுள் ஆட்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லாம் ரன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கன்வர்ஷனை கொண்டு வரது தான். ஸோ நம்ம சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டில் ஆர்கானிக்காக வந்து சில சேல்ஸ் நடக்கும், இல்லைனா வந்து அவங்களுடைய பிராண்ட் விசிபிலிட்டிக்காக அந்த சோஷியல் மீடியா வந்து ஹேண்டில்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுடைய பிஸ்னஸ் கன்வர்ஷனுக்காக மட்டும்தான். எப்படி அவங்க ப்ராடக்ட்ஸில் லீஸ் ஜென்ரேட் பண்ணி பிஸ்னஸ் கன்வர்ஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இது வந்து நீங்கள் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கூட பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. உடிமியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தும் கற்றுக்கலாம், இல்லை காசு பே பண்ணி உரிமை போன்ற நிறைய சைட்ஸ்ல இருந்து நீங்கள் கூட கற்றுக்க முடியும். நானும் சில கோர்சஸோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் போடலாம். அதில் பார்த்து நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து கற்றுக்க முடியும் ஈஸியாகவே. ரொம்ப பேசிக்கான விஷயம் தெரிஞ்சாலே போதும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த விஷயம் பண்ணி கொடுத்தீங்கனாலே ஒரு பெரிய பாசிவ் இன்கம் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அசிஸ்டன்ஸ். காலேஜ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்போசியம், கல்ச்சரல்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஒரு ஈவெண்ட்டை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து
வெளியே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வெளில ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை மற்ற காலேஜோடைய ஃபெஸ்டிவ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ண முடியும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக கூட நீங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட முடியும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த ஒரு ஈவெண்ட் அசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்த ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் கிளாஸஸ். நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் விரும்புகிற பர்சனாக இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட ஜேர்னியை எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய ஃபிட்னஸ் செஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஜும்பா கிளாஸஸ், டான்ஸ் கிளாஸஸ், அப்புறம் வந்து டயட் சார்ட், டயட் பிளான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களால் வந்து ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கொடுக்க முடியும். ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் ஒரு ஸ்மாலான ஒரு பாசிவ் இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் லேட்டர் ஆன் நீங்கள் இது சம்மந்தமான கோர்சஸ்லாம் படித்து சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கும்போது ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக இந்த பிஸ்னஸை உங்களால் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரண்ட்ஸ் நல்லா வந்து குக் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட சப்போர்ட்டோட ஒரு சின்ன ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் காலேஜில் இருக்கிற ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிற கம்பெனிஸில் வெளியூர்லேருந்து இங்கே ஒர்க் பண்ணுற கார்ப்பரேட் பீப்புளாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து மதியம் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து குக் பண்ணும்போது அதை வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸ்க்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு 4-5 பர்சனை ஹையர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஒரு குட்டி பிஸ்னஸாக பண்ணும்போது இதில் வந்து நிறைய லாபம் வந்து உங்களால் பண்ண முடியும். நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி, கேமராலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ், காலேஜ் சிம்போசியம், கல்ச்சுரல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி டேலண்ட் வந்து காட்டலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே குட்டி குட்டி ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணி அதை வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபைல் வந்து பில்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு நிறைய என்கொயரிஸ்லாம் வரும். குட்டி குட்டி செலிபிரிட்டிஸு, சின்ன சின்ன விஷயங்கள், சினிமாவில் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் வந்து அவங்க வந்து அவைல் பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபியோட சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிவ் இன்கமாக இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் கிரியேஷன் தான். இதான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த டைமில் இருந்தால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் லேட்டர் வந்து நான் இதை பற்றி நான் டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டடி எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய ஸ்டடி ரிலேட்டடான ஒரு விஷயங்கள், மேக்ஸ் ஹேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து போட ஆரம்பிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டெக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இல்லை vlog ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய அந்த காலேஜ் லைஃப் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் ஷேர் பண்ணி vlog மாதிரி வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ரிவ்யூ சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை எனக்கு என்னோடய ஃபேஸ் காட்ட வந்து எனக்கு விருப்பம் இல்லை, வேறு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்லெஸ் சேனலுக்கான ஐடியாஸுமே நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் அது உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு பெரிய லெவலில் பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 10 ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸில் 3rd and 10th தான் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸும் கிடச்சிருக்கு அப்படின்னுமே நான் வந்து குறிப்பிட விரும்பல. ஸோ இந்த 10 ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவில் நீங்கள் எந்த ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவை லைக் பண்ணுறீங்க, இமீடியட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக, பாசிவ் இன்கம் ரிலேட்டடாக, சேவிங்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கோம். ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாசமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.